ஸோ இதெல்லாம் என்ன அடையாளம்? நாங்கள் போக தயார், எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்கன்னு இருக்காங்க. இதை உடைக்கிறதுக்காக ராகுல் காந்தி ஊட்டியில் அவருடைய இது கூடலூர் பக்கத்தில் போகிறார். அந்த ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே பேசுகிறதுக்கு இங்கேருந்து ஆசா போய் பேசுகிறார். கட்டுப்பாடு ஒன்றும் ஒத்துமை வரல. அதன் பிறகு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லப்படும் மாப்பிள்ளை சார் போய் பார்க்குறாரு டெல்லியில். போய் ஒரு ஆஃபரும் கொடுக்குறார். அஸ்ஸாம் மாநில தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு 2000லேருந்து 5000 கோடியை திமுக ஏற்றுக்கொள்ளும். அப்பையும் வரல. கடைசியாக போன வாரம் கனிமொழி அம்மையார் போய் பார்த்தா எங்களுக்கு 45 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதோட அடுத்து வர்ற கார்பரேஷன் முனிசிபாலிட்டி தேர்தலில் 20% சீட்டு கொடுக்கணும். சும்மா இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அப்போ மிரட்டக்கூடாது, இதெல்லாம் எழுத்தில் கொடுக்கணும். அது தவிர 5லேருந்து 6 மந்திரி வேணும்னு கேட்டிருக்காரு. இது எதுவும் மந்திரி கொடுக்க முடியாது. அதிமுக சொன்னால் நாங்களும் சொல்லலாம், அதிமுக சொல்லலை அப்படின்ட்டு. இப்போ திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர் அதாவது இன்னொன்று என்னென்னா, திமுகவோ அதிமுக யார் வேணால் ஆட்சி பண்ணட்டும், அடுத்த முறை மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுறப்ப மக்களிடம் ஆதரவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. திமுக எவ்வளோ தோக்குதோ அதை விட அதிகமாக கூட்டணி கட்சிகள் தோற்கும். 96 தேர்தலில் காங்கிரஸ் 0. 2011 தேர்தலில் திமுகவோடு 63 சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சு. ஸோ இந்த முறை திமுகவோடு இருந்தால் பெரும் இழப்பு தான் வரும் என்று காங்கிரஸும் இவங்களும், ஏன்னா திருமாவளவன் கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டால் கொடி கட்டுறதுக்கு கூட அலோவ் பண்ணுறதில்ல.